வணக்கம். 2026ல இன்ஜினியரிங் சேர போறீங்களா? எந்த காலேஜ் செலக்ட் பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கா? வாங்க, இன்னைக்கு நாம சென்னையின் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ பத்தி பார்க்கலாம். இதோட டிஎன்ஏ கோட் 1216. இந்த காலேஜ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். 12 கோடி ரூபாய். இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், டிஎஸ்டி மற்றும் ஏஐசிடிஇ மாதிரி அரசாங்க அமைப்புகள் கிட்டேந்து ரிசர்ச்காக மட்டும் வாங்கின ஃபண்ட். ஒரு காலேஜோட ரிசர்ச் திறமைக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அடுத்து நம்பர் 5. இது வெறும் நம்பர் இல்ல, ஒரு சாதனை. இந்தியா முழுக்க நடக்கிற ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில சவிதா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியா 5 முறை வின் பண்ணிருக்காங்க. அவங்களோட திறமைக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம். அது மட்டும் இல்லாம 600க்கும் அதிகமான பேட்டன்ட்ஸ், அதாவது புதிய கண்டுபிடிப்புகளுக்கான உரிமைங்களை இந்த காலேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், நேஷனல் லெவல் போட்டிகள்ல வெற்றி, புது புது கண்டுபிடிப்புகள். வாங்க இந்த காலேஜ பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஒரு காலேஜ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை விஷயங்களை நாம சரியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்க 2026 அட்மிஷனுக்கு தேவையான சில முக்கியமான தகவல்களை இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 2001ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். இதோட டிஎன்ஏ கோட் 1216. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆட்டோனாமஸ், அதாவது தன்னாட்சி பெற்ற கல்லூரி. அப்படின்னா என்ன? இவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டங்களை அப்டேட் பண்ணவும் தேர்வுகள் நடத்தவும் இவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அட்மிஷனை பொறுத்தவரையும் 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மூலமாகவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் நிரப்பப்படுது. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்க்கு ஏஐசிடிஇ அங்கீகாரம் ரொம்பவே அவசியம். சவிதா காலேஜ்க்கு 2025-26 கல்வியாண்டுக்கான ஏஐசிடிஇ அங்கீகாரம் முறையா இருக்கு. சோ இது ஒரு முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம். இப்போ இந்த காலேஜோட வரலாறு மற்றும் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஏன்னா ஒரு நிறுவனத்தோட அடித்தளம் அதோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். சவிதாவோட பயணம் 2001ல சவிதா மெடிக்கல் மற்றும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா ஆரம்பிச்சது. 2008ல முன்னாள் மாணவர் சங்கத்தை ரொம்ப வலுவா நிறுவனாங்க. ஆனா இந்த காலேஜோட பயணத்துல ஒரு பெரிய திருப்பு முனைனா அது 2018ல யுஜிசி கொடுத்த தன்னாட்சி அந்தஸ்து தான். இது மாணவர்களுக்கு ஒரு மாடர்ன் சிலபஸ் மற்றும் சிறப்பான கற்றல் அனுபவத்தை கொடுக்க ரொம்பவே உதவியா இருக்கு. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு. இங்க என்னென்ன படிக்கலாம், உங்களுக்கு யார் கிளாஸ் எடுப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. டிஎன்ஏ 2026ல சவிதா காலேஜ்ல என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டுமே 480 சீட்ஸ் இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ இருக்கிற டெக் உலகத்தோட முக்கியமான துறைகளான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல 300 சீட்ஸும், இசிஇல 300 சீட்ஸும் இருக்கு. இதிலிருந்தே ஏஐ மற்றும் டேட்டா சயின்ஸ் மாதிரி புதிய படிப்புகளுக்கு இவங்க கொடுக்கற முக்கியத்துவம் நல்லாவே தெரியுது. ஆக மொத்தம் இந்த காலேஜ்ல ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற இளங்கலை இன்ஜினியரிங் இடங்களோட எண்ணிக்கை 1590. மாணவர்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு காலேஜோட குவாலிட்டி அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டிய பொறுத்து தான் இருக்கு. இங்க மொத்தம் 497 பேராசிரியர்கள் இருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க, அதாவது 267 பேர் பிஹெச்டி முடிச்சவங்க. இது மாணவர்களுக்கு கிடைக்க போற கல்வியோட தரத்தை உறுதிப்படுத்துது. படிப்பு, ஃபேக்கல்டி எல்லாம் ஓகே. 4 வருஷம் கழிச்சு என்ன ரிசல்ட், நீங்க போட்ட முதலீட்டுக்கு என்ன பலன்? வாங்க இப்ப பிளேஸ்மெண்ட்ஸ பத்தி விரிவா பார்க்கலாம். 97%. ஆமா, 2025ஆம் வருஷம் பாஸ் அவுட் ஆன பேட்ச்ல 97% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கு. இது காலேஜோட அதிகாரப்பூர்வ டேட்டா. கிட்டத்தட்ட படிச்ச எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்குங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இதுதான் போன 2025 பேட்ச்ல ஒரு மாணவருக்கு கிடைச்ச அதிகபட்ச சம்பளம். வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஹையஸ்ட் சேலரி ஒரு பக்கம் இருந்தாலும் சராசரி சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க ஆவரேஜ் சேலரி வருஷத்துக்கு 5.36 லட்சம் ரூபாயா இருக்கு. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பை கொடுக்குது. சரி, எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்க வராங்க? லிஸ்ட பாருங்க. ஜேபி மார்கன் மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி, குவால்காம் மாதிரி டெக் கம்பெனி, ஊபர், அமேசான் மாதிரி உலக புகழ் பெற்ற நிறுவனங்கள்னு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்க. இது மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளோட தரத்தை காட்டுது. பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, ஒரு காலேஜோட உண்மையான தரம் அதோட ஆராய்ச்சி மற்றும் சாதனைகள்ல தான் வெளிப்படும். வாங்க அதையும் கொஞ்சம் பாத்துரலாம். இந்த அங்கீகாரங்களை பாருங்க.
நாம ஏற்கனவே பார்த்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வெற்றியை தாண்டி இந்திய அரசோட இன்னோவேஷன் கவுன்சில் கிட்ட இருந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. DSIR-ஆல இது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது சிரோவா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கல்வி நிறுவனத்துக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான அரசு அங்கீகாரம். இதெல்லாம் சேர்ந்து இந்த காலேஜோட தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. வகுப்பறைய தாண்டி ஒரு மாணவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் மாதிரி வசதிகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே தனித்தனியா விரிவான ஹாஸ்டல் வசதிகள் இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 1100 பேரும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல 800க்கும் மேற்பட்டவங்களும் தங்க முடியும். ஏசி மற்றும் நான் ஏசி ரூம்ஸ் 2 ஆப்ஷனும் இருக்கு. இந்த காலேஜ் கேம்பஸ் 120 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. வெளியூர்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அல்ல, சென்னை மற்றும் சுத்துப்பட்டுல இருந்து வர்றவங்களுக்கும் போக்குவரத்து வசதி இருக்கு. வேளச்சேரி, பெரம்பூர், ஆவடி, கூடுவாஞ்சேரின்னு முக்கியமான இடங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட பஸ் ரூட்ஸ் இருக்கு. இறுதியா உங்க முடிவுக்காக ஒரு கேள்வி. ஹேக்கத்தான் மற்றும் பேட்டன்ட்கள் மீது இவ்வளவு கவனம் செலுத்துற ஒரு கல்வி முறை ஒரு மாணவரை நிஜ உலக இன்ஜினியரிங் சவால்களுக்கு தயார்படுத்துறதுல சிறந்த வழியா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கு வழங்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் மார்ச் 2026 நிலவரப்படி கல்லூரியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அரசு வலைதளங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. மேலும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பார்வையிடவும். 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான ஆதாரம்.